பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து காம்பினேஷன் பெரிய புரட்சியை உண்டு திரைப்பட உலகத்தில். மற்ற திரைப்பட சார்ந்த ஜாம்பவான்கள் அத்தனை பேரும் இந்த கூட்டணியை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. படத்துல பூங்காற்று திரும்புமா இப்படி தொடர்ச்சியா திரை உலகத்துல கூட்டணி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. இந்த பாட்டுக்காகவே படம் ஓடும். வைரமுத்து 8000 பாடல்களும், இளையராஜா 1000 படங்களுக்கும் 20 வருடங்களாக மிகப்பெரிய எதிரியை பார்ப்பதை போல 20 ஆண்டு காலம் இவ்வளவு சாதனை படைத்தவர்கள் நேருக்கு நேரு இருவருமே பார்க்காமல் 20 வருடங்கள். திரைப்பட நிகழ்ச்சியோ அல்லது ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகிரி ஸ்டுடியோ போன்ற இடங்கள்ல இவர் உள்ள இருந்தாரா அவர் உள்ள போக மாட்டார். வைரமுத்து உள்ள இருந்தா இளையராஜா போக மாட்டார். இப்படி 2 பேரும் கீரியும் பாம்புமா தான் இருக்காங்க. அதே சுசீலாவுக்கு 60வது ஆண்டு விழா, அதுல 2 பேரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த சுசீலா மேடை இவர்களுடைய சண்டை சச்சரவு மேடையா மாறிடுது. கங்கை அமரன் என்ன பண்றாரு, இசை பெரிதா பாடல்கள் பெரிதான்னு ஒரு பட்டிமன்றத்தை உருவாக்கு. எங்க அண்ணன் தாயா பெரிய ஆளு, வைரமுத்து ஒண்ணு இல்லையா. இத்தனைக்கும் இளையராஜாவும் கங்கை அமரனுமே 10 வருஷம் பேசிக்கிறது. இளையராஜா வைரமுத்து சண்டை வந்த பிறகு வைரமுத்து பக்கம் தான் பாரதி ராஜா செட்டில் ஆயிடுச்சு. இளையராஜா பக்கம் இல்லை. ஏன்னா இளையராஜா எவ்வளவு அவசரமோ இவன் இந்த இளையராஜா உடைய கொட்டத்தை இப்படியாவது உடுக்கணும், என்ன செய்யலாம். அப்பதான் திலீப் குமார் என்ற இளைஞன் இளையராஜா இசைக்குழுவில் இருக்கார். அந்த திலீப் குமார் தான் ஏஆர் ரகுமான். கிழக்கு செம்மியில கருத்தம்மா, அது வைரமுத்துனுக்கு தேசிய விருது. சங்கமம், கன்னத்தில் முத்தமிட்டால் வைரமுத்துனுக்கு தேசிய விருது, சாகித்ய அகாடமி விருது வரை கிடைக்கும். இதெல்லாமே இந்த ஏஆர் ரகுமான் வைரமுத்து கூட்டணி தான். இல்ல அப்படி இருக்கக்கூடிய வைரமுத்து ஏஆர் ரகுமான் கூட்டணியுமே ஒரு சில காலகட்டத்துக்கு அதுவும் முடியுது இல்ல. ஆமா ஆமா, அதாவது என்ன காரணம்? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா, தமிழ் சினிமாவினுடைய இசை ஜாம்பவான்கள்னா இன்னைக்கு பல பேர் இருந்தாலும் ஆரம்ப கட்ட ஒரு 70-80களின் வாக்கள் ரொம்ப ஜாம்பவானாக அறியப்பட்டதுன்னா இளையராஜா, இன்னொரு பக்கம் பாடலாசிரியர் அறியப்பட்ட கவிஞர் வைரமுத்து. இந்த இருவர் கூட்டணி தான் இன்னைய வரைக்குமே சரி ஒரு அழிக்க முடியாத பாடல்களாக இருக்குது. அப்படின்னாலும் இந்த இருவருடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலமாக தான் இருந்திருக்கு. பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படின்னாலும் முதல்ல இளையராஜா, வைரமுத்து இந்த 2 பேருடைய அறிமுகம், இந்த இருவருடைய அந்த கலை சாதனைகளை பற்றி சொல்லுங்க. அதாவது இளையராஜா, பாரதி ராஜா இந்த காம்பினேஷன் தான் ஆரம்பத்தில் இவர்கள் தான் திரையுலக ஜாம்பவான். இளையராஜா இசை ஜாம்பவான், பாரதி ராஜா திரைப்படத்தை கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு இயக்குனர். அதற்கு முன்பு பார்ப்பனர்களிடம்தான் இந்த திரைப்படமே இருந்தது. நீங்கள் பாலச்சந்தர் இப்படி பல பார்ப்பன இயக்குனர்கள் பார்ப்பனத்தனமாக தான் இருக்கும். பார்ப்பன பெண்களை தவிர யாரும் நடிகரோ நடிகை ஆயிட முடியாது. ஜெமினி கணேசன் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்கும். இந்த சூழலில் பாரதி ராஜா, இளையராஜா காம்பினேஷன் திரைப்பட உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது. இசைனா இந்தி பாடல் தான் இசையாக இருக்கும், இந்தி பாடல்கள் தான் கேட்கக்கூடியதாக இருக்கும். இதை மாற்றியவர் இளையராஜா, திரைப்படத்தை கிராமத்துக்கு எடுத்து சென்றவர் பாரதி ராஜா. இப்படி சூழலில் வைரமுத்து பாரதி ராஜாவை சந்திக்க வந்து ஒரு கவிதை புத்தகத்தை கொடுக்குறார். ஐயா நானும் தேனி தான். அப்படியா, என்ன புத்தகம்? வைகறை மேகங்கள். இந்த புத்தகத்தை வாங்கி பத்திரம் வச்சுக்கிறார். ஏதோ நம்ம ஆள் ஒரு ஆள் வந்திருக்கானே, ஏதோ இருக்கும், சரி பார்ப்போம் அப்படின்னு அதை கொடுத்துட்டு, வாய்ப்பு இருந்தால் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அவர் வாடு பதில் எதிர்பார்க்காம போயிடுறார். அப்போ இவர் அந்த தூக்கி பத்திரமா பெட்டியில் வச்சுக்கிறார். ஒரு முறை எங்கேயோ வெளியூர் போகும்போது அப்போ அந்த பொழுது போகாமல் விமானத்துக்கு வெயிட் பண்ணி ஆமாம் எடுத்து படிக்கிறார். படித்து பார்க்கும்போது
அந்த கரிசல் காட்டு மண்ணை அப்படியே உரித்து தான் வாழ்ந்த வளர்ந்த அடையாளத்தை அப்படியே கொடுத்துருக்கான இந்த பாடகன் இவன் ஏதோ விஷயம் இருக்குது இப்படி அவர் மைண்டில் ஏற்றிக்கிறார். இதற்கு பிறகு அவரை வர சொல்கிறார். இளையராஜாட்ட குடிப்பை அறிமுகப்படுத்துகிறார். இளையராஜா சொல்ற என் நேரத்தெல்லாம் கெடுக்காதையா எனக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் ஒரு படத்துக்கு 5 லட்சம் ரூபா இசையை போட்டு ரெடிமேடாக வச்சுருப்பார். வந்து அந்த படத்தை அந்த கேஷட்டை கொடுத்துருவார். இதுதான் இளையராஜா அப்போ பீக்கில் இருந்த காலம். இளையராஜா அறிமுகப்படுத்தின பிறகு நீ ஒரு தொந்தரவு தாங்காமல் நான் பார்க்குறையா, சரி வர சொல்லியா. அப்போது வர்றாரு. அப்போது முதல் படம் நிழல்கள் 1980 டியூன் போடுறாரு. டியூன் போட்டு இதுக்கு ஒரு பாட்டு குடியாங்கிறார். அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு வெளியே போயிடுறாரு. வெளியே போனவர் வைரமுத்தன் உடனே வர்றாரு. வந்த பிறகு தான் இது ஒரு பொன் மாலை பொழுது ஒரு வார்த்தை அதே தான். அப்போ அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அப்போ தான் அவருடைய உதவியாளர் கல்யாணராமன் ஒருத்தர் இருந்திருக்கார் இளையராஜாக்கு. யோ அந்த ஆள் நம்பரை வாங்கி வச்சுக்கியா, அந்த ஆள் தேவைப்படுவான். இப்படி சொன்னதை பார்த்த பாரதி ராஜா அப்படியே வெளிப்படைய சொல், இந்த கருவாயன் யாரு நம்பரும் வாங்க மாட்டானே, அவ்வளவு திமிர், அவ்வளவு ஆணவம், அவ்வளவு உச்சம். அப்போ தான் பாரதி ராஜா சரி இது நம்ம தேர்வு சரியான தேர்வுன்னு முடிவு பண்ணுறார். இதுதான் இளையராஜா கிட்ட வைரமுத்தனை அறிமுகப்படுத்திய அந்த நேரம் தான். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து காம்பினேஷன். இயக்குனர் பாரதி ராஜா, இசை இளையராஜா, பாடல்கள் வைரமுத்து. இந்த காம்பினேஷன் பெரிய புரட்சியை உண்டு திரைப்பட உலகத்தில். மற்ற திரைப்பட சார்ந்த ஜாம்பவான்கள் அத்தனை பேரும் இந்த கூட்டணியை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இளையநிலா பல பல பாடல்கள். அதே போல் முதல் மரியாதை பாரதி ராஜா, வைரமுத்து, இளையராஜா, சிவாஜி காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுது. இது இப்படியே தொடர்பொழுது தான் அந்த படத்தில் பூங்காற்று திரும்புமா இப்படி தொடர்ச்சியாக திரை உலகத்தில் இந்த பார்ப்பனர் அல்லாதார் கூட்டணி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. அத்தனை திரைப்பட தயாரிப்பாளர்களும் வந்து சேருகிற இடம் இளையராஜா மியூசிக். இளையராஜா மியூசிக் இருந்தால் படம் ஜெயிச்சிடும். நீங்கள் முதல் படம் அன்னக்கிளின்னு ஒரு படம், மச்சான பார்த்தீங்களா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டுக்காகவே படம் ஓடும். பவானி சாகர் டேம் மேலே படம் எடுத்திருப்பான். அப்போ நான் திருப்பூர் தான் பிறந்து வளர்ந்த ஊரில் நான் அந்த படத்தை பவானி சாகர் டேம் அடிக்கடி நான் போயிருக்கேன். தேங்காய் சீனிவாசன் பண்ணையாராக இருப்பார். அந்த கிராமத்து கதை அப்படியே இருக்கும். இந்த பாட்டுக்கு ஏறக்குறைய ஒரு 6-7 பாட்டு அந்த படத்தில், அன்னக்கிளி படத்தில். அது மியூசிக் தான். மியூசிக்குக்காக படம், படத்துக்காக மியூசிக். அன்னக்கிளி, மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள, அன்னக்கிளி உன்னை தேடுதா, அப்படி அந்த ஒரு 6-7 பாட்டு கிராமங்கள் தோறும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை. அது வரைக்கும் எம்ஜிஆர் பாட்டு தான் பரபரப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து இளையராஜா இசையில் அந்த சேனாஸ் பிலிம்ஸ்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. துண்டி நம்புதாளி பகுதியில் இருக்கிற ஒரு முஸ்லீம் நிறுவனம் தான் இந்த படத்தை எடுத்தாங்க, அன்னக்கிளி படத்தை எடுத்தாங்க. இப்படி தான் அவருடைய அரசியல். அதற்கு பிறகு தான் வைரமுத்துருக்கு அரசியல் வளர்ச்சி, கருணாநிதியோட தொடர்பு. யார் இந்த இல்லை இப்படி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறாங்க. சினிமாவில் எப்போவுமே ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்தால் அது அப்படியே தொடர்ந்துட்டு தான் போவோம். அப்படி இருக்கும்போது ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே தான் இவங்களுடைய எல்லா வெற்றிகளும் இருந்திருக்குது. பாடல்கள் அந்த 5 வருடத்துக்குள்ளே இந்த உறவு முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னா ஒரு கல்லூரி விழா. இந்த கல்லூரி விழாவில் வைரமுத்துனை பொறுத்த வரைக்கும் ஒரு மலிவான அரசியல் சிந்தனை உள்ள ஒரு நபர். இவர் கம்யூனிஸ்ட் வந்து தான் அந்த தப்பு நடந்திருக்காது. இவர் வந்த இடம் ஒரு நீங்கள் வைரமுத்துனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கருணாநிதியால் நல்ல விஷயங்களை யோசிக்க முடியாது, நல்லவர்களை நண்பராகவும் வைத்துக்கொள்ள முடியாது. கருணாநிதியால் எந்த காலத்திலையும் முடியாது. அதே தான் வைரமுத்து.
அதாவது ஏலக்காய் எஸ்டேட் ஓனர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வருஷம் ஏலக்காய் அறுவடை செய்கிற பொழுது ஏலக்காய் மாலை, அதாவது 5 லைன் இருக்குமா, 1 2 3 4 5, ஒரு பெரிய மாலை, ஒரு 100 மாலை செய்வாங்களாம் அந்த வியாபாரிகள். அந்த மாலையை எடுத்துக்கொண்டு வந்து கருணாநிதிக்கு ஒன்று, எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய பிரபலமான தலைவர்கள் வைரமுத்து, சினிமாவில் இருக்கிற ரஜினிகாந்த், இப்படி எல்லாத்துக்கும் போடுவாங்களாம். இது அவர்களுக்கான பழக்கம். அந்த ஏலக்காய் வியாபாரிகள், அந்த எஸ்டேட் ஓனர்கள். அப்போது கருணாநிதிக்கு வருஷம் போடுவாங்களாம். முதல் தடவையாக வைரமுத்து புகழில் அடைஞ்சிட்டார்ல, அப்போது வைரமுத்தனுக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டிருக்காங்க. போட்ட உடனேயுமே அடுத்த கருணாநிதியும் வைரமுத்தனும் காலையில் 2 பேரும் பேசாமல் இருக்க மாட்டாங்க. தினந்தோறும் ஒரு காலகட்டத்தில் இதுவே கருணாநிதி அரசு இயந்திரத்துக்குள்ளே பல கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு வைரமுத்து வளர்ந்துட்டார். எப்படின்னா, இந்த பத்திரிகைகளுக்கு ஒரு ஏஜென்சி மூலம் தான் விளம்பரம் கொடுப்பாங்க. எந்திரால் ஏஜென்சின்னு அதுக்கு பேர். அந்த ஏஜென்சியை ஆரம்பித்து அதன் வழியாக அரசு விளம்பரம் போகும் பத்திரிகைகளுக்கு, தினமலர் இருக்கலாம். அதில் கமிஷன் மட்டும் 100 கோடி ரூபா கிடச்சிது. யாருக்கு? வைரமுத்து. எந்திரால் ஏஜென்சி. அப்போது கருணாநிதிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, தலைவரை உங்களை நான் பார்க்க வரணும். இன்னையே அவசரமாக பார்க்க வர்றேன். இல்லையா? இல்லை தலைவரை, தமிழ் பார்ப்பதற்கு நேரம் வேணுமா? சரி வாயா, ஏதோ முக்கியமான விஷயம் போட்டுருக்குன்னு உடனே போயிருக்கார். போய் உங்களுக்காக சிறப்பாக தேனி மலை அடிவாரத்தில் இந்த ஏலக்காயை பறித்து பதப்படுத்தி இந்த மாலையை உங்களுக்காக கொண்டு வந்தது. தமிழுக்கு தான் முதல் மாலை இந்த மாலை போடுறார். கருணாநிதி என்ன பண்ணாராம், எத்தனை வைரமுத்தினை பார்த்துருப்பார். மனைவியை கூப்பிட்டு சொன்னாராம், நேற்று தேனியிலிருந்து இந்த ஏலக்காய் எஸ்டேட் ஓனர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க, அவங்க ஒரு மாலை போட்டாங்க, அந்த மாலைக்கு பக்கத்தில் இந்த மாலை வெயினாராம். என்ன அர்த்தம்? அப்படி அப்போ வைரமுத்துக்கு போட்டதை இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறாரு. வைரமுத்த மூஞ்சியே வாடி போச்சான். உலகத்தையே ஏமாத்துற ஒரு கருணாநிதியை போய் நம்ம ஏமாற்றி விட்டோமே. இப்படி தான். அப்போ வைரமுத்தனை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து தமிழை விற்று பிழைக்கும் ஒரு மலிவான அரசியல்வாதின்னு அவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. என்னன்னா, இப்போ இருக்கார்ல சினேகன் வைரமுத்து வீட்டில் இப்போ கவிதை எழுதுறதுக்கு போயிருக்காரு. கட்டட வேலை செய்ய சொல்லிட்டாங்க. பொன்மணி மாளிகைன்னு நீங்கள் கோடம்பாக்கம் ஏரியாவில் ஒரு 4 கல்யாண மண்டபம் இருக்குது. இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் லோன் வாங்கி பணத்தையே கட்டலை இந்த யோகி தான் வைரமுத்து. கவி பேரரசர், யார் அதை கண்டுபிடிச்சது? கவி பேரரசர் இவரே இந்த பேரை வச்சுக்கிட்டது. அப்போது வைரமுத்த ஒரு கல்லூரி விழாவில் என்னுடைய பாட்டுக்கள் தான் இளையராஜா இசையோடு சேர்ந்து இளையராஜாவுடைய இசையை உயிர்ப்பித்ததுன்னு ஒரு மேடையில் பேசியிருந்தேன். புன்னகை மன்னன். இதோட நான் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டாயா? யார் சொன்னது? இளையராஜா. எனக்கு அறிவே இல்லை, என்னுடைய இசைக்கு உயிரே இல்லை, அவருடைய வரிகள் தான் என்னுடைய இசையை உயிர்ப்பிக்குதுன்னு ஒரு கல்லூரி விழாவில் பேசியிருக்காயா இந்த ஆளை. உண்மையாக நீ வேறு திறமையான ஆளாக இருந்தால் நீ எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது போய் மியூசிக் அடிக்க சொல்லி உன் பாட்டை பாடு, எவன் கேட்குறான்னு பார்ப்போம். இப்படி 2 பேரும் பிரிவே அதுதான். அதுக்கு நடுவில் பாரதி ராஜா 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி செய்கிறார். ஆனால் வைரமுத்தன் தயாராக இருக்கார், இளையராஜா இதுக்கு தயாராக இல்லை. பல முறை ஏன்னா பாரதி ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய படத்துக்கு இந்த 2 பேர் வந்தால் படம் உயிர்ப்பிக்குன்னு நினைக்கிறார். அது கடைசி வரைக்கும் கை கூடவே இல்லை. அப்புறம் வேதம் புதிதுன்னு படம், வேதம் புதிதுன்னு படத்தில் எப்படியாவது இளையராஜா வைரமுத்த 2 பேரும் இணைச்சலான்னு அதுக்கு கடுமையாக முயற்சி செய்கிறாரு. அது கடைசி வரைக்கும் வரல. அதே போல் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியோ அல்லது ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகிரி ஸ்டுடியோ போன்ற இடங்களில் இவர் உள்ளே இருந்தாரா அவர் உள்ளே போக மாட்டார். வைரமுத்து உள்ளே இருந்தால் இளையராஜா போக மாட்டார். இப்படி 2 பேரும் கீரியும் பாம்புமாக தான் இருக்காங்க. அதே சுசீலாவுக்கு 60வது ஆண்டு விழா. அதில்
2 பேரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இல்லை சுஷீலாவை புறக்கணிச்ச மாதிரி ஆயிருமில்ல. அப்போ முதல்ல இளையராஜா பேசுகிறார். இளையராஜா பேசும்போது சொல்கிறாரு, கண்ணதாசனை போல ஒரு கவிஞன் இனிமேல் பிறந்து வர முடியாது, கவிக்கு பேரரசனே கண்ணதாசன் தாங்கிறார். அதில் வைரமுத்தனுக்கு ஒரு பஞ்ச். வைரமுஸ்வியை விட வைரமுத்த பேச வரும்போது எஸ் விஸ்வநாதனை போல ஒரு இசை கலைஞன் இனிமே பிறந்தே வர முடியாதுன்னு இவர் கவுண்டர். அந்த சுஷீலா மேடை இவர்களுடைய சண்டை சச்சரவு மேடையாக மாறிடுது. இதுக்கு நடுவில் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு இளைஞன், அந்த இளைஞன் ஒரு இயக்குனர் ஒரு படத்தை சொல்லி தயாரிப்பாளரை தயார் செய்து இளையராஜாட்ட போய் அந்த படத்தினுடைய ஸ்டோரிப்பில் இசை எல்லாம் சரி பண்ணுறாரு. உடனே தயாரிப்பாளரும் தயார். இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயக்குனர் வேண்டாம், இவனை மாற்று வேறொரு இயக்குனர் பேரை பரிந்துரைக்கிறார். அப்போது இந்த இளைஞர் இயக்குனர் கதை, திரைக்கதை, தயாரிப்பாளரை கண்டுபிடிச்சது இசைக்காக இளையராஜாட்ட போகிறான். அப்போது அந்த தயாரிப்பாளரை கண்டுபிடித்தது அந்த இயக்குனர் தான். இளையராஜா சொல்கிறார், இவனை மாற்றிட்டு வேற டைரக்டர் போடு, அவர் ஒரு ஆளை சொல்கிறார். அப்போ தான் படம் ஹிட் ஆகுது. அப்போ அந்த தயாரிப்பாளர், அப்பா இளையராஜாவே உன்னை போட வேண்டான்ட்டார்ப்பா. இளையராஜா உன்னை புறக்கணிக்கிறார். உன்னுடைய திரைப்பட ஆளுமை மீது, உன்னுடைய திறமை மீது அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் உன்னை நம்பி ₹1 கோடி போட முடியாது, அதனால் நீ வேற ஆளை பார்த்துருட்டார். அந்த ஆள் யார்? அது அப்புறம் சொல்கிறேன். இளையராஜா வர்றாரு, எங்கே எப்பவும் போல் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வர்றாரு. வரும்போது இந்த இளைஞன் ஓடி போய் காலில் விழுகிறான். என் வாழ்க்கையை இப்படி கெடுத்து விட்டீங்களே, இந்த திரைப்பட வாழ்க்கைக்காக நான் நீண்ட நாள் காத்திருக்கேன். இந்த கோடம்பாக்கம் தெருவில் என்னுடைய பாதி ஆயுள் முடிஞ்சு போச்சு. ஒரு தயாரிப்பாளரை கண்டுபிடிப்பதற்கு நான் இவ்வளோ பாடுபட்டேன். ஒரு நிமிஷத்தில் எனக்கு காலி பண்ணிட்டீங்களேங்கிறார். எதிர்த்து போயா, உன் திறமையும் பாரு, ஒன்றும் பாருங்கிறார். அந்த இளைஞன் வெறிகுண்ட அளவுக்கு இளையராஜாவை புரட்டி எடுக்கிறான். இளையராஜா வேட்டி சட்டை எல்லாம் பிஞ்சு போய் தப்பி ஓடுறார் அரை நிர்வாணத்தில். எங்கே? ஸ்டுடியோக்குள்ளே. அதுக்குள்ளே ஸ்டுடியோ நிர்வாகிகள், வாயில் காப்போர், வாட்ச்மேன்லாம் வந்து அவரை காப்பாற்றுறாங்க. இல்லை அப்படி அன்றைக்கி நடக்கலைன்னா இளையராஜாவை அடித்து அவன் எங்கே போட்டிருப்பான்? சாக்கடையில் போட்டிருப்பான். இது போன்ற அதிகார திமிர்த்தனத்தில் ஒரு இளைஞனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஜடம்னா இளையராஜா தான். ஏன் அதே பிரசாத் லேபில் என்ன வந்தது? இவர் ஒரு இசை கலைஞன் என்பதற்காக பிரசாத் லேபு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, வாடகை இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இவருடைய அதான் பயிற்சி பட்டறை. ஒரு காலகட்டத்தில் பல 20 வருஷமாக இருக்கார் வாடகை இல்லாமல். ஒரு காலகட்டத்தில் இந்த இடம் நான் போக முடியாதுங்கிறார். அவன் வாடகை கேட்குறான், பிரசாத் லேபு கொடுக்க முடியாதுங்கிறாரு. கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் என்ன பண்ணிடுறாங்க, காலி பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஆமாம், உத்தரவு போட்ட பிறகு மறுபடியும் போக முடியாதுங்கிறாரு. அப்போ பிரசாத் லேப் நிர்வாகம் என்ன பண்ணுது, உடைச்சி உள்ளே போய் இவருடைய ஹார்மோனிய பெட்டிகளை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே வச்சிட்றான்? சாக்கடையில். அந்த வாசலில் பிரசாத் லேப் அந்த அருணாசல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், தூக்கி குப்பையில் போட்டாங்க. அப்போ மீண்டும் குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறார் இளையராஜா. இதான் இளைய ராஜா. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த குடும்பத்துக்கு, இவர்கள் தலித்து குடும்பம், இந்த குடும்பத்துக்கு தேவா அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜனுக்கும் சேர்த்து நீங்கள் அந்த தேவாரம் மலை பள்ளத்தாக்கில், இவங்க இந்த பக்கம் இருக்காங்க கேரளா பார்டரில், ஒரு மலையேறி குடும்பத்தை சேர்ந்த ஒரு கலைஞன் தான் இவர்களுக்கு இந்த தலைமுறைக்கு இசையை கற்றுக் கொடுத்தவன். இந்த உண்மை எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. கங்கை அமரனாகட்டும், பாவலர் வரதராஜனாகட்டும், இளையராஜாவாகட்டும், இவர்களுக்கு குரு யாருன்னு எவனுமே சொல்ல மாட்டான். யார் அந்த குரு? தேவாரம் மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு மலையேறி குடும்பம். இவர்கள் தான் இந்த இசையை பாவலர் வரதராஜனுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். இந்த வரலாறு, இவர் மேஸ்ட்ரோ கஸ்பாரை ஏமாற்றி சிம்பொனியை பாதி விலைக்கு விற்றாது இந்த மேஸ்ட்ரோ. அப்போது இளையராஜா வைரமுத்த கதையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இளையராஜா வைரமுத்த சண்டை வந்த பிறகு
வைரமுத்து பக்கம்தான் பாரதி ராஜா செட்டில் ஆகிட்டார். இளையராஜா பக்கம் இல்லை. ஏன்னா இளையராஜா யாருக்குமே நம்பிக்கையானவனாக இல்லை. இதுதான். அதுக்கு பிறகு மணிரத்னம் ஒரு பாடலுக்கு போகிறாரு, பாலச்சந்தர் பாடலுக்கு போகிறாரு. அவர்களை காக்க வைத்து பல மணி நேரம் காக்க வைத்து சந்திக்கிறார். அப்போ தான் 2 மணிரத்னம் பார்ப்பனரும் பாலச்சந்தர் பார்ப்பனரும் இந்த தலித்துக்கு எதிராக ஒருவனை உருவாக்கியே தேரணுமையா. எவ்வளவு அவசரமோ இவன் இந்த இளையராஜா உடைய கொட்டத்தை எப்படியாவது உடுக்கணும், என்ன செய்யலாம். அப்போ தான் திலீப் குமார் என்ற இளைஞன் இளையராஜா இசைக்குழுவில் இருக்கார். அந்த திலீப் குமார் தான் ஏஆர் ரகுமான். அவங்க அப்பா ஒரு வன்னியர், நல்ல பேர் எனக்கு மறந்து போச்சு. அவங்க அம்மாவுக்கு தீராத வயிற்று வலி. அவங்க அப்பா இறந்துட்டார். இறந்த பிறகு நீங்கள் கோவளம் அந்த பள்ளிவாசல்லேருந்து ஒருவர் வர்றாரு, தற்செயலாக வர்றார். எங்கே அவங்க வீட்டுக்கு போகிறாரு, போய் பிச்சை எடுத்து சாப்பாடு கேட்குறாரு. அப்போது அவர்கிட்ட இந்த அம்மா புலம்பு, தீராத வயிற்று வலின்னு. நீங்கள் நேராக கோவளம் தர்காவில் போய் வேண்டிங்க, உங்களுக்கு வயிற்று வலி சரியாக போகுன்னு அவர் அந்த ஆலிம்ஸாக சொல்கிறார். அப்போது அந்த அம்மா அதே மாதிரி அந்த பள்ளிவாசலில் போய் வாரம் தவறாமல் போய் வணங்கிட்டு வருது. வயிற்று வலி சரியாக போச்சு. அதன் பிறகு தான் அத்தனை பேரும் முஸ்லீமாக மாறுவதற்கு இதுதான் காரணம். அப்போ திலீப் குமார் ஏஆர் ரகுமானாக போயிட்டார். அவர் இளையராஜா இசைக்குழு இருக்கார். அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு போகுமா. சாப்பாடு கொண்டு போனால் அலுவலகத்துக்குள் சாப்பாடு சாப்பிடக்கூடாது சட்டம், இளையராஜா சட்டம். எங்கே சாப்பிடும் அந்த அம்மா சொல்லியிருக்கு, பார்க்கிறது தான் முன்னாடி, பார்க்கில் தான் மகனுக்கு சாப்பாடு ஊட்டணும். இப்படி தான். அப்போ மணிரத்னமும் பாலச்சந்தரும் இந்த கீபோர்டு வாசிக்கிற இளைஞனை இசை மேதையாக்குறாங்க. 2 பேர். முதல் படம் என்ன படம்னா ரோஜாவில். அப்போ இந்த இளைஞன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கருவிகளை இறக்குமதி செய்யணுங்கிறான். மணிரத்னம் உனக்கு சம்பளம் 5 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபாய்க்கு என்ன தேவைன்னா இறக்குமதி பண்ணிக்க. இப்படித்தான் இந்த இசை கருவிகளை, அதாவது மேல்நாட்டு இசை கருவிகளை இறக்குமதி செய்தது தான் முதல் அத்தியாயம் ஏஆர் ரகுமானுக்கு. ரோஜா படம், பாட்டு வைரமுத்தன், இசை ஏஆர் ரகுமான். ரோஜா படம் பயங்கர ஹிட். இல்லை, ஏஆர் ஏதோ கருவிகளுக்கெல்லாம் வந்து இளையராஜா பவரை பயன்படுத்தி வெளியே தடுத்துட்டார். அது என்ன விஷயங்க? அது என்ன விஷயம்? அதாவது ஹார்பரில் நிறைய இம்போர்ட் பண்ணி பொருளாக வந்துருச்சு. ஆமாம். வந்த பிறகு இவர் அதில் கடத்தல் நடக்குது, அதில் ஏதோ போதைப் பொருள் கடத்தலான்னு கஸ்டமர்ஸுக்கு பெட்டிஷன் போடுறாங்க. இளையராஜாக்கு வேற யார் போட முடியும்? ஒட்டை பெட்டிஷன் வருது. அவன் பூரா கலட்டி பீஸாக கலட்டி அது இப்போ மாட்ட முடியாது. அப்போ சொல்கிறாங்க, இது இசைக்கருவியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, கலட்டிங்கன்னா மறுபடியும் பூட்டுறதுக்கு அவன் சவுண்ட் இன்ஜினியர் வரணும், அதனால் இந்த இசை கழட்டிடாதீங்கன்னு பல நாள் அங்கே வச்சுருந்தாங்களாம். எங்கே அந்த ஸ்கேன் கருவி அது இது எல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்து அதை கழட்டாமல் அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு ஏறக்குறைய 6 மாதம் காலம் அங்கேயே கிடந்தது. அதன் பிறகு தான் கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ் கொடுத்து வரி கட்டி அப்புறம் தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னால் இளையராஜா அவருடைய வழக்கறிஞர்களும் இதுக்கு பின்னால் இருந்தார்கள்னு டெல்லி வரைக்கும் இதை மொட்டை பெட்டிஷன் அடிச்சது. அந்த நேரத்தில் ஒரு செய்தியெல்லாம் பார்க்கப்பட்டது. அதெல்லாம் தாண்டித்தான் ஏஆர் ரகுமான் ரோஜாவுக்கு அடுத்து தளபதி 1992. அதே போல் ஏஆர் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை, அந்த ரோஜா படத்தில் வெள்ளை மலை பொழிகிறது, அதுக்கு தேசிய விருது கிடைக்கிது ஏஆர் ரகுமானுக்கு ரோஜா படத்துக்கு. அதே போல் ஏஆர் முதல்ல இந்த தேவர் மகனுக்கு டெல்லியில் தேசிய விருது நடக்குது. இளையராஜாவுக்கா ஏஆர் ரகுமானுக்கான போட்டி. மொத்தம் 13 பேர், 6 பேர் இளையராஜாவுக்கு, 6 பேர் ஏஆர் ரகுமானுக்கு தேசிய விருது. அப்போது ஒரே ஒரு ஓட்டு தான், அது யாருக்கு போடுறாங்களோ அவர்களுக்கு தான் தேசிய விருது. அப்போ அந்த ஒரு ஓட்டு யாருக்கு வருதுன்னா பாலு மகேந்திரா.
பாலு மகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இளையராஜாவுக்கு பல விருது கொடுத்தாச்சு, நம்ம இந்த இளைஞனுக்கு தேசிய விருது கொடுக்கணும், அதனால என்னுடைய ஓட்டு ஏஆர் ரகுமானுக்கு. இப்படித்தான் ஏஆர் ரகுமானுக்கு ரோஜா படத்தில் தேசிய விருது கிடைச்சிது. அதே போல் தேவாவும் அடுத்து வந்துட்டார். ஏஆர் ரகுமானுக்கு அடுத்து கானா பாட்டு தேவாவும் வந்த பிறகு இளையராஜாவுக்கு தயாரிப்பாளர் அத்தனை பேரும் யூட்டன் அடிச்சு எங்கே வந்துட்டாங்க, ஏஆர் ரகுமான்கிட்டையும் தேவாகிட்டையும் வந்துட்டாங்க. அப்போ இளையராஜாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏஆர் ரகுமான் காட்டில் கிழக்கு சீமையில் அது ஏஆர் ரகுமான் வைரமுத்தன் காம்பினேஷன் தான். அதே போல் கருத்தம்மா, கிழக்கு சீமையில் கருத்தம்மா, அது வைரமுத்தனுக்கு தேசிய விருது. சங்கமம், கன்னத்தில் முத்தமிட்டால் வைரமுத்தனுக்கு தேசிய விருது. சாகித்ய அகாடமி விருது வரை கிடைக்குது. இதெல்லாமே இந்த ஏஆர் ரகுமான் வைரமுத்து கூட்டணி தான். இல்லை, அப்படி இருக்கக்கூடிய வைரமுத்து ஏஆர் ரகுமான் கூட்டணியுமே ஒரு சில காலகட்டத்துக்கு அதுவும் முடியுது இல்லை? ஆமாம். அதாவது என்ன காரணம் இல்லை, அதை பாரதி ராஜா மகனை வச்சு தாஜ்மஹால்னு ஒரு படம் எடுக்கிறார். ஆமாம். இளையராஜாட்ட போய் கேட்குறாரு, நீ எனக்கு என்னுடைய மகன் வச்சு ஒரு படம் தயார் பண்ணுறேன், நீ தான் இதை இசையமைக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவு செய்து மறுத்துறாரு. இளையராஜாட்ட பாரதி ராஜா ரொம்ப மன்றாடி கேட்குறாரு. ஆனால் என்ன கைவிட்டு விட்டு நீ வைரமுத்தன் கூட்டணியில் இவ்வளோ காலம் இருந்த, அதனால் நீ எனக்கு நண்பனாக இருந்தாலும் அறையில் என்னோடு நீ பட்ட சிரமம் எனக்கு தெரியும், ஆனால் நான் அந்த நட்பை மறந்துட்டேன், தயவுசெய்து நான் அந்த படத்துக்கு இசையமைக்க மாட்டேன்னு மறுத்துட்டேன். தாஜ்மஹால் படம். இப்போது வைரமுத்து 8000 பாடல்களும் இளையராஜா 1000 படங்களுக்கும் 20 வருடங்களாக மிகப்பெரிய எதிரியை பார்ப்பதைப் போல 20 ஆண்டு காலம் இவ்வளவு சாதனை படைத்தவர்கள் நேருக்கு நேரு இருவருமே பார்க்காமல் 20 வருடம் கழிச்சிருக்கு. இது நீங்கள் சுசீலா 2 பேரையும் இணைத்து தன்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு சுசீலா படாத பாடுபட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் இருவரை ஒன்று சேர்த்து 2 பேரும் மேலும் அந்த நட்பு, அவர் எம்எஸ் விஸ்வநாத் சொல்ல, இவர் கண்ணதாசன் சொல்ல, அது மேலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. அதே போல் கங்கை அமரன் என்ன பண்ணுறாரு, இசை பெரிதா பாடல்கள் பெரிதான்னு ஒரு பட்டிமன்றத்தை உருவாக்குறாரு. எங்கள் அண்ணன் தாயா பெரிய ஆள், வைரமுத்தன் ஒன்றும் இல்லையா. இத்தனைக்கும் இளையராஜாவும் கங்கை அமரனுமே 10 வருஷம் பேசிக்கிறது சொந்த. இது நீங்கள் இன்னொரு விஷயம், அதாவது இளையராஜாவுக்கு இசையை பாலூட்டிய அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜா ஒரு கம்யூனிஸ்ட். அவருடைய மகன் ஒரு இசைக்குழு வச்சுருந்தான், அதுக்கு பேர் இளைய கங்கை. அண்ணன் இளையராஜா, இன்னொரு அண்ணன் சித்தப்பா கங்கை அமரன், இவர்கள் 2 பேரையும் வச்சு இளைய கங்கை இசைக்குழுன்னு வச்சான். இந்த இசைக்குழுவை இளையராஜாவும் கண்டுக்கிறது இல்லை, கங்கை அமரனும் கண்டுக்கிறது இல்லை. கடைசியாக அந்த பாவலர் வரதராஜனுடைய மகனுடைய பெயர் நீங்கள் லெனின். இந்த லெனின் இந்த கோடம்பாக்கம் தெருவில் மரணமடைந்து கிடந்தார். வறுமை நோய் இதிலிருந்து மீள முடியாமல் யார், இவர்களுக்கெல்லாம் பிதாமகனான பாவலர் வரதராஜனுடைய மகன் லெனின். இவங்க பசங்களுக்கு பேர் கம்யூனிஸ்ட் பேர்லாம் வைக்கலை. ஆனால் அது ஒரு பெரிய வரலாற்று சோகம். அதே போல் இப்போ வைரமுத்துனுக்கு எதிராக சுசித்ரா, சின்மயி எல்லாமே புகார் சொன்ன பொழுது இளையராஜா தரப்பு, நான் இந்த செய்தி முதலிலேயே வந்திருக்கணும், இது போன்ற பல செய்தி என்கிட்ட இருக்கு. வைரமுத்து என்ன பண்ணுவாராம், ஒரு புது பாடகி வந்தால் அந்த பாடகி தன் வசப்படவில்லை என்றால் நீங்கள் அந்த பாட்டு வாயிலே நுழையாத அளவுக்கு கடினமாக பாட்டு எழுதிடுவார். அந்த ராகம், எதுகை, மோனை எல்லாம் தப்பு தப்பாக வர்ற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுவாராம், நீ பாடுக லாய்க்கில்லை, நான் சொல்லுகிற பொழுது வா, உனக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன்,
அது அந்த சின்மயி பஞ்சாயத்தெல்லாம் இப்படித்தான். அதே போல் மணிரத்னம், பாலச்சந்தர், பாக்யராஜ், பாரதி ராஜா, பாலா, மிஸ்கின் அத்தனை பேர் கூட சண்டை இளையராஜா. ஏன்னா தான் ஒரு பெரிய மேஸ்ட்ரோ இந்த திமிரு. தன்னை தவிர யாரும் இந்த இசை உலகத்தில் இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியாத திமிரில் தான். நீங்கள் இளையராஜாவும் பாக்யராஜும் நல்ல காம்பினேஷன். ஒரு ஸ்டேஜில் பாக்யராஜையே சந்திக்கிறத தவிர்க்கிறார். நீங்கள் தங்கர் பச்சான் ஒரு ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்குது. இளையராஜா செட்டுக்குள்ளே ஷார்ட்ஸு, ஆப்ட்ராயர் ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட் போட்டு உள்ளே போகிறார். உள்ளே போனோடனே அவர் ஏதோ பேச முயற்சிக்கிறார். அவர் அந்த ஏதோ ஆர்மணி புட்டியில் ஏதோ ஒரு மும்பரமாக இருக்கார். திரும்பி பார்க்குறாரு, தனக்கு முன்னால் தங்கர் பச்சான் நிற்கிறார். என்ன ட்ரெஸ்ஸில்? ட்ரௌசரில். டென்ஷன் ஆகி வெளியே போ நாயை, தொழில் பண்ணுற இடம் அது, இதில் நீ கேஷுவலாக வந்தியா? உன்னை பார்க்கும்போது தொழில் பக்தியே இல்லை. உன்னுடைய தொழில் பக்தி வெளியில் வச்சுக்கோ. என்னோட கோயில் இது. இந்த கோயிலில் நீ ஷார்ட்ஸ் போட்டு ஆப்ட்ராயர் போட்டு வேடிக்கை பார்க்க வந்தையா? அதோட அவர் அந்த தங்கர் பச்சான், இளையராஜா சண்டை, இப்படி பல பேரோடு நேரடியாகவே சண்டை பிடிச்சிடலாம். இதுக்கு நடுவில் இந்த வைரமுத்தனுக்கு பல விருதுகள் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் தான். நீங்கள் ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா விருது கொடுக்குற அந்த குழுவை தனித்தனியாக போய் பார்ப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் பரிசு பொருள் இருக்கும், பணம் இருக்கும், தங்க காயின் இருக்கும், பட்டு சேலை இருக்கும். யார்? வைரமுத்து. இப்படி தான் பல விருதுகள். பாஜக வந்த பிறகு இப்போ ஞானபீடம் கொடுத்துருக்கேன். இப்போ வாஜ்பாயை பார்க்கும்போது இந்தியில் கவிதை எழுதி கொண்டு கொடுப்பார். யார்? வைரமுத்தன். ஆக இவர் வைரமுத்தன் வாழ்ந்த காலத்தில் அதே காலத்தில் முத்துக்குமார் வாழ்ந்தான். முத்துக்குமாரை கடுமையாக ஒடுக்குவதற்கு என்னென்ன சதிவலை செய்யணுமோ அத்தனையும் செய்து முத்துக்குமார் வளராமல் பார்த்து கொண்டவர் தான் வைரமுத்தன். இப்போ காலம் நமக்கு முத்துக்குமாரை கொண்டு போயிடுச்சு. அப்போ வைரமுத்தனை இப்போ பொறுத்த வரைக்கும் பல சர்ச்சைகளுக்கான நாயகர். இளையராஜாவும் 2 பேருமே அந்த கரிசல் காட்டு மண்ணிலிருந்து வந்தாலும் 2 பேருமே சர்ச்சைகளின் நாயகர்களை தவிர உண்மையான தமிழுக்கான நாயகர்கள் இல்லை. நீங்கள் சங்கர மடத்துக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறாரு. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் குடமுழுக்குக்கு கோடி கோடியாக லட்சமாக கொடுக்குறாரு. போகிறாரு. போன பிறகு சங்கராச்சாரியார் உள்ளே வராத, தீட்டுப்பட்டுடும், அதிர்ச்சி அடிக்கிறார். தான் தன்னை ஒரு இசை மேதையா, மேஸ்ட்ரோவாக தன்னை நினைத்து கொண்டிருந்த இளையராஜாவை சங்கராச்சாரியர்னு சொல்லிட்டான். யோ, நீ சாதியில் பறையன், சாதியில் ஒடுக்கப்பட்டவன், பக்கத்தில் வந்துடாத. இந்த நபர் தான் பெரியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்து விட்டான். வாழ்நாள் முழுவதும் பார்ப்பனர்களை நீங்கள் மக்களிடம் அந்நியப்படுத்திய, மக்களிடம் அம்பலப்படுத்திய, பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா பாம்பை விட்டுறா, பாப்பான் ஆடுறான்னு சொன்ன தந்தை பெரியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்து தமிழ் சமூகத்திலிருந்து தன்னை வெளியேற்றி கொண்டவர் தான் இளையராஜா. பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தி கருத்தை நடத்தி நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.